ஹலோ அம்மா. என்ன சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சு சின்ன பொண்ணு. நீ என்ன செய்கிற? வேலையெல்லாம் முடிஞ்சா? காலையில் வேலையெல்லாம் முடிஞ்சுமா, மதியம் சாப்பாட்டுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சரிம்மா சின்ன பொண்ணு, இங்கே நீ வீட்டுக்கு வந்து எவ்வளோ நாள் ஆகுது? வந்துட்டு போயேம்மா. நேரமே இல்லைம்மா, வேலை கரெக்டாக போகுது. நானும் வரணும்னு நினச்சிட்டே இருக்கேன், ஆனால் வரவே முடியல. நேரம் நமக்கு கிடைக்காதுமா, நம்ம தான் நேரத்தை ஒதுக்கணும். ஒரு 2 நாளாவது வந்து இருந்துட்டு போ. சரிம்மா, கண்டிப்பாக இந்த வாரம் நான் வரேன் வீட்டுக்கு. சரி சின்ன பொண்ணு, நீ வேலையை பாரு, நான் வைக்கிறேன். எப்படி இருந்தாலும் அத்தை விட மாட்டாங்க. என்ன பண்ணலாம்? சரி, நம்ம வேலையை காமிச்சிருவோம். அத்தை அத்தை, பக்கத்து தெரு பரிமளா இருக்கால, அவங்க அத்தைக்கிட்ட போய் 2 நாள் எங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. அவங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதனால அவள் புருஷனை கூட்டிட்டு அவள் தனிப்படுத்தனம் போயிட்டா. பாவம் அத்தை, அவங்க மாமியார் அவங்களே வீட்டில் இருக்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அத்தை, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு 2 நாள் போயிட்டு வரட்டா? இவளை நம்ம இப்போ போவேணான்னு சொன்னால் இவ்வளோ நம்ம பையனை கூட்டிட்டு தனி கொடுத்து போயிடுவா. போயிட்டு வா மருமகளே, 2 நாள் தானே, நீ போயிட்டு வா, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்.